ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கித்து ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான தயிர் வடை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு 1.5 கப் அளவுக்கு உளுந்த பார்த்தோன்னா ஒரு 2 hours நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தென் இதை ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சி பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வரும் வடை. அண்ட் அதே போல் அரிசி மாவு ஆப்ஷனல். அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது வடையில் எண்ணெய் நல்லா இருக்காமல் இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். தென் ஹேண்டில் நல்லா வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வடையை இது போல் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். அண்ட் ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் வடையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2லிருந்து 2.5 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. கர்ட் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஸ்பூன் இல்லைன்னா இது போல் விஸ்க் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அண்ட் ஸ்பைசினஸ்க்காக ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கூடவே 2 காஞ்ச மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே கடைசியாக ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா சூடாகட்டும். இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். அண்ட் ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது கூடவே 1லிருந்து 2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம மோர் தான் ரெடி பண்ண